அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு பெண் அழகுக்காக, மார்க்க பற்றுக்காக, குலப்பெருமைக்காக மணமுடிக்கப்படுறா அப்படின்னு ரசூலா சொல்லியிருக்காங்க. குலப்பெருமைக்காக அப்படின்னு ரசூலா சொன்னது இஸ்லாத்தில் ஏற்புடையதாக இருக்கிறதா? டவுட். அதாவது அந்த ஹதீஸ் அப்படி இல்ல. எப்படி இருக்குன்னு கேட்டா, துன்கஹுல் மர்அத்துலி அர்பஇன், பெண்கள் 4 நோக்கங்களுக்காக உலகத்தில் திருமணம் செய்யப்படுகின்றனர். உலகத்தில் உள்ள நடப்பு சொல்றாங்க. உலகத்தில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 4 நோக்கங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறது. ஒன்னு லி மாலிகா, அவள்கிட்ட இருக்கிற செல்வத்துக்காக வேண்டி, காசு இருக்கா கட்டு, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றான், காசுக்காக கட்டுறான். அல்லது ஒலி நசபிகா, அவளுடைய பாரம்பரியம், குலம் சொன்னாங்கல்ல, பாரம்பரியத்துக்காக கட்டுறான். அல்லது ஒலி ஜமாலிகா, அவளுடைய அழகுக்காக வேண்டி கல்யாணம் பண்ணிக்கிறான். ஒலி தீனிகா, 4 சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒலி தீனிகா, அவளுடைய நன்னடத்தைக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி கல்யாணம் செய்யப்படுகிறது. இதோட நிப்பாட்டுற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வதா சொல்றாங்க. 5வதா ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், நீ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் தீனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவளை கல்யாணம் பண்ணிக்கொள். மத்த 3 வேணான்ட்டாங்க. மத்த 3 மார்க்கத்தில் உள்ளதுன்னு ரசூலுல்லாஹ் ஒத்துக்கறல. காசு கல்யாணம் பண்றவன் இருக்கிறான், பாரம்பரியத்தை பார்த்து பண்றவன் இருக்கிறான், அழகுக்கு பண்றவன் இருக்கிறான், தீனுக்கு பண்றவன் இருக்கிறான். ஆனால் நீ தீனுக்கு பண்ணி வெற்றி அடைஞ்சிக்க அப்படின்ட்டாங்க. முஸ்லீம் அதுக்கு பண்ணக்கூடாது. உலகத்துல எல்லாம் எல்லாரும் இதுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தா கூட முஸ்லீம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், தீன் உடையவளை, நன்னடத்தை உடையவளை மணந்து நீ வெற்றி அடைந்து கொள், அதெல்லாம் வெற்றி இருக்குன்ட்டாங்க. அதனால குலம் அதெல்லாம் பார்க்க கூடாது.